வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாங்காய் பிரியாணி பண்ண போகிறோம். ஒரு மாங்காய் கட் பண்ணி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதை பாதியாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா புளிப்பான மாங்காய். தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஏலக்காய் 3, அன்னாச்சி பூ 1, கிராம்பு 3, பட்டை இந்த மாதிரி சின்னதாக ஒரு 3, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். காரத்துக்கு பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி 1 சின்னதாக, மல்லித்தலை, புதினா கொஞ்சம். 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான், பிரியாணி அரிசி கிடையாது. எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ பொரிஞ்சதும் ஜீரகத்தையும் மிளகையும் சேர்க்கணும். போட்டு பொரிஞ்சதும் அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் போட்டு வெங்காயம் வதக்குனதும் மல்லித்தலை, புதினா, தக்காளி, தக்காளி வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மாங்காய், தண்ணி ஊற்றிடலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ அரிசி சேர்த்துடலாம். தேவையான உப்பு. கொதிக்கிற வரைக்கும் சும்மா மூடி வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கொதிச்சிருச்சு, மூடி போட்டுடலாம். மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்ல எல்லாம் வைக்க தேவையில்லை. நார்மலாக எப்படி எப்பயும் வைக்கிற போல வச்சா போதும். ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாங்காயில் பிரியாணி செய்கிறது. நீங்களும் இது போல் பிரியாணி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.